ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நாம தமிழ் சினிமால ஹிப்ஹாப் தமிழ் நடிப்பில் வெளிவந்த கடைசி உலக போர் படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படம் முழுக்க முழுக்க உலக அரசியல் ரீதியாகவும் ஆக்ஷன் படமாகவும் தான் எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஆரம்பத்தில் ரஷ்யா, சைனா போன்ற நாடுங்க அமெரிக்காவை எதிர்த்துட்டு ரீபப்ளிக்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு எல்லா நாட்டையும் கட்டுப்பட சொல்றாங்க. ஆனால் நம்ம இந்தியா அது கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னோன்னே ஏகப்பட்ட பிரச்சனைங்க வருது. அதுக்கு நடுவுல 2028 வருஷம் நம்ம ஹீரோயினோட அப்பா நாசர் சார் வந்து ஹார்ட் அட்டாக்ல இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஹீரோயினோட மாமா வந்து பிளாஷ்பேக் சொல்றாரு. என்னன்னு சொன்னாருக்கே, சின்ன வயசுலயே அவருக்கு வந்து அரசியல்வாதிங்க கூட இருக்கதான் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் ஒரு அரசியல்வாதியோட பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் பெருமையா நான் ஒரு பின்யாமின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோயினோட அப்பா வந்து அந்த ஸ்டேட்டுக்கு சிஎம்மா இருக்காரு. ஆனா வெளியே பார்க்க தான் ஒரு சிஎம் மாதிரி தெரியாரு. ஆனா பின்னாடில இருந்து ஹீரோயினோட மாமா தான் எல்லா விஷயமும் பின்னாடில இருந்து சாவி கொடுத்து பண்ணி பெரிய பிசினஸ் மேனா வளர்ந்து வந்திருக்காரு. எந்த அளவுக்குன்னு சொன்னாருக்கே, ஹீரோனோட மாமா வந்து எதிர்கட்சி தலைவனையும் கையில போட்டுக்கிறாரு. பயங்கரமா அரசியல் பண்றாரு. எந்த அளவுக்குன்னா ரீபப்ளிக்ல இருந்து ஃபண்ட் கூட வாங்கிறாரு. அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ரீபப்ளிக்ல சேருங்கன்னு சொல்லி ஒரே பிரஷர் கொடுக்குறாங்க இந்தியால. ஆனா இந்தியால இருக்கவங்க ஸ்ட்ராங்கா நாங்க சேர மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு சுதந்திரம் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வெளிநாட்டுல இருந்து பல பேர் பல இடத்துல பாம்பு போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சேஃப்டிக்காக எல்லா இடத்துலயும் ஆர்மி ஆபீசருங்க இறங்குறாங்க. ஆனா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட மாமாவோட கப்பல் அங்க ஹார்பர்ல மாட்டிக்குது. ஆனா ஹீரோயினோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருந்து வெளியே வரணும்னு சொன்னாருக்கே, என் பொண்ணு வந்து அரசியலுக்கு வரணும், அதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொல்றாரு. அதனாலதான் ஹீரோயினோட மாமா வந்து எப்படியாவது இது அரசியலுக்கு எடுத்துட்டு வந்து இதை வச்சு நம்ம கேமை நல்லா ஆடிக்கலாம், நம்ம நல்லா பிசினஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ட்ரிப்புக்காக ஃபாரின் போயிருக்காங்க. அப்போ அந்த ஹீரோயினுக்கு வந்து காட்டை சுத்தி காட்டுறதுக்காக நம்ம ஹீரோ அந்த காட்டோட கைடா இருக்காரு. அந்த காட்டுல ஹீரோயினை சுத்தி காட்டும் போது ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேல லவ் வந்துருது. அதுவும் எப்படின்னு சொன்னாருக்கே, ஹீரோயின் வந்து ஒரு புளிய பார்த்து மயங்கி விழுந்துடுறாங்க. அப்போ ஹீரோ தான் அங்க காப்பாத்தி கூட்டு வராரு. அதை பார்த்தா ஹீரோயினுக்கு லவ் வந்துருது. அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் வந்து ஊருக்கு வந்துட்டு அவங்க அப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு வளர்ந்து வந்துடுறாங்க. அப்போ அவங்க ஹீரோ கிட்ட எப்போ சென்னைக்கு வரீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஹீரோ வந்து சென்னைக்கு வந்து பீச்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, நீ எஜுகேஷனல் மினிஸ்டர் ஆக போற, நீ நினைச்ச நான் ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லி எல்லா பசங்களுக்கும் கொடுக்கலான்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோயின் பிரஸ் மீட் கூப்பிட்டு எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் மக்களுக்காக எல்லாமே பண்றாங்கறத தெரிஞ்ச மாமா இது வந்து எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி யார் இவன் பின்னாடி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி ஹீரோவை பார்த்துறாரு. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அவங்க மாமா வந்து எங்க இவன் நம்ம அரசியல் வாழ்க்கைக்கு தடங்களா வந்துருவானு சொல்லி எப்படியோ இவனை வழியில இருந்து ஒதுக்கிடணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து அவங்கள ஹீரோவை நல்லா ஸ்ட்ராங்கா லவ் பண்றாங்க. உடனே அதை கட் பண்ணிட்டு அங்க வந்து மிலிட்ரிலாம் வந்து ஊர்ல இறங்குறாங்க. அதை காட்டுறாங்க. மிலிட்ரி ஆளுங்கெல்லாம் ஊர்ல வந்து இறங்கி நாட்டை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கும் போது ஹீரோயினோட மாமா வந்து அவரோட ட்ரக் ஹார்பர்ல மாட்டிக்குதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல இருந்து மிலிட்ரிங்கெல்லாம் வெளியே போனாதான் நம்மளால ட்ரக் எடுக்க முடியும்னு சொல்லி மிலிட்ரிங்களை வெளியே அனுப்புறதுக்காக ஒரு பிளான் பண்ணி அங்க ஒரு கலவரம் பண்ணி விட்டுறாரு. அவர் சின்ன கலவரமா நடத்தி முடிச்சிடணும்னு பாக்குறாரு. பார்த்தா நார்த் இந்தியன்ஸ்க்கும் சவுத் இந்தியன்ஸ்க்கும், அதாவது ஹிந்திக்காரங்களுக்கும் தமிழ்காரங்களுக்கும் பெரிய சண்டையா வந்து வெட்டு குத்துன்னு போயிருது. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக தனியா கார்ல வந்திருக்காங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னாருக்கு, ஒரு எஜுகேஷனல் மினிஸ்டர் வரவே கூடாது, ஆனா அவங்க வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து எதுக்காக நீங்க வந்தேன்னு சொல்லி அவங்கள காப்பாத்தி கூட்டு போறதுக்காக கூட்டு போயிட்டே இருக்காரு. எந்த அளவுக்குன்னு சொன்னாருக்கு, ஹீரோயின் மேல ஒரு துரும்பு கூட படாம கூட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா அவங்க ஒரு கடைக்குள்ள போய் பூட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உள்ள பல ஹிந்திக்காரங்க வந்து ஹீரோ அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எல்லாமே ஹீரோவை அடிச்சு போட்டு ஹீரோயின் அவங்க கூட இழுத்துட்டு போறாங்க. அப்போதான் பிளாஷ்பேக் வருது. ஆக்சுவலா ஹீரோ வந்து மிருகத்தை வேட்டையாடுற வேட்டைக்காரவங்கள வேட்டையாடுவாரு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளா இருக்க ஹீரோ கிட்ட இவங்கெல்லாம் தான் வந்து மாட்டிக்குவாங்க. ஹீரோ எல்லாத்தையும் அடிச்சு போட்டு அங்கேருந்து ஹீரோயினை காப்பாத்தி கூட்டு போகும்போது ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஆகி 2 பேரும் மயக்கமாயிடுவாங்க. அப்போ உடனே போலீஸ்லாம் அங்க வந்து எஜுகேஷனல் மினிஸ்டர் கீழே இருக்கிறத பார்த்து அவங்கள தூக்கி வேன்ல வச்சுக்கிட்டு இவனை தீவிரவாதின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஹீரோவை. அது இல்ல நிரூபிக்கிறது கூட எஜுகேஷனல் மினிஸ்டர் மைக்கத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவனை வந்து புடிச்சிட்டு போய் பயங்கரமா டார்ச்சர் பண்ணி நீ பாம்பு வச்சு அது பண்ணியா இது பண்ணியான்னு சொல்லி விசாரிப்பாங்க. ஆனா இது எல்லாமே ஹீரோயோட மாமாவோட வேலை தான் இருக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. விசாரிச்சுட்டே இருக்கும் போது திடீர்னு சொல்லி மிலிட்ரிக்காரங்க மோப்போ பிடிச்சி இவங்க ட்ரக்கை பார்த்துட்டு இந்த ஹீரோயினோட மாமாவை அரெஸ்ட் பண்றதுக்காக வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ போலீஸ் வந்து ஹீரோவை பிடிச்சிட்டு போச்சுல, அவங்களையும் வந்து மிலிட்ரிக்காரங்க அந்த ஹீரோவை காப்பாத்தி போலீஸ் கிட்ட இருந்து கூட்டு போயிடுவாங்க. அப்போதான் மிலிட்ரிக்காரங்க ஹீரோயினோட மாமாவை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணி ஒரே இடத்துல வச்சிருப்பாங்க. அப்போதான் அங்க எல்லா இடமும் குண்டு போட ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கால இருந்து மோசமான ஒரு தீவிரவாதி, அவன் இந்தியாவோட தீவிரவாதியா இருந்துட்டு ரஷ்யாவோட படையில போய் சேர்ந்து ரொம்பவே மோசமான கொடுங்கோலனா இருப்பான். அவன் ஸ்ரீலங்கா வழியா தமிழ்நாடுக்குள்ள வந்து பயங்கரமா அட்டூழியம் பண்ணி எல்லார் மேலேயும் பாம்பு போட்டு பயங்கரமா ஈவி இறக்கமே இல்லாம குழந்தைங்க பெரியவங்கன்னு பார்க்காம கொல்ல ஆரம்பிச்சிருவான். அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினோட மாமா எல்லாமே ஒரு சில பேர் அந்த ஆர்மி ஆபீசருங்க எல்லாமே போய் ஒரு இடத்துல பதுங்கிடுவாங்க. ஆனா ஸ்ரீலங்கால இருந்து வந்த அந்த கொடுமைக்காரன் வந்து இவங்க இருக்கிற இடத்த மட்டும் விட்டுட்டு வேற எல்லா இடத்தையுமே அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்துருவான். எந்த அளவுக்குன்னா சிஎம்ஐயும் அவங்க பொண்ணான ஹீரோயினையும் 2 பேர்த்தையும் கடத்தி வச்சுக்கிட்டு நாங்க சொல்றதெல்லாம் நீ பேசணும், ஆனா நீ தான் இந்த ஊருக்கு சிஎம் சொல்லி மக்களை நம்ம
காப்பாத்துறதுக்காக நிறைய பொய் பேச வைப்பான். அப்போ வந்து ஹீரோ பிளான் பண்ணி எப்படியாவது அவங்க நல்லா காப்பாற்றணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு ரொம்பவே நிறைய பிளான்லாம் போட்டு காப்பாத்துவாரு. இதுக்கு நடுவுல அவங்க மாமா கெட்டவனா இருந்து ஃப்ராடா இருந்தவன் வந்து நல்லவனா மாறிடுவான். எப்படின்னு சொன்னாருக்கே, அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து தண்ணி கொடுக்கும். அப்போ அந்த பொண்ணை பார்த்து உனக்கு என்னமா ஆசை இருக்கு, நான் வெளியே போனதுக்கு அப்புறம் என்கிட்ட இருக்க சொத்தெல்லாம் உனக்கு தம்மான்னு சொல்லுவான் பதுங்கி இருக்கும் போது. அப்போ அந்த பொண்ணு சொல்லும், நான் வாழ்றதே என் பிள்ளைக்காக தான் சொல்லும். ஆனா பிரசவ வழியில அந்த பொண்ணு செத்து போயிடும், புள்ள மட்டும் தான் பிழைக்கும். உடனே ஹீரோயினோட மாமா வந்து நான் இந்த புள்ளைய வளர்க்குறேன்னு சொல்லி அவர் பொறுப்புல வாங்கிக்குவாரு. அதுக்கப்புறம் கடைசியா இந்தியன் ஆபீசருங்க யார் யாரெல்லாம் அந்த கேங்ல சேர்ந்துட்டாங்களோ அவங்கலாம் திரும்பவும் இந்தியன் ஆபீசராகவே மாறி எல்லாத்தையுமே அவங்களே கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கலாம் வந்து எல்லாமே திரும்பவும் இந்தியன் ஆபீசராகவே சேருவாங்க. ஹீரோட பிளான் படி எல்லாமே திருப்பி போர் செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி செஞ்சு செஞ்சு இந்தியன்ஸ் யார் யாரெல்லாம் கைது பண்ணி வச்சிருக்காங்களோ எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க தமிழ் ஆளுங்களை. அதே நேரத்தில் ஹீரோ வந்து ரொம்பவே திறமையா ட்ரிக்கா யோசிச்சு செம்மையா காப்பாற்றுவார் எல்லாத்தையுமே. கடைசியா அவங்க மாமா வந்து எதுவுமே யோசிக்காம ஹீரோ சொல்றது எல்லாமே கேட்டு கரெக்டா இது பண்ணுவாரு. அவங்க மாமாவும் பெருசா ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு. என்னன்னு சொன்னாருக்கே, அந்த வில்லன்க கிட்ட சைனாக்காரங்க கிட்ட போய் நான் இந்தியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன்னு சொல்லி அவனையே நம்ப வச்சு கடைசியில அவனுக்கே துரோகம் பண்ற மாதிரி அவங்க ஆளுங்க எல்லாத்தையுமே கொன்னுட்டு இந்தியன்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்திட்டு இவர் நல்ல பேர் வாங்கிடுவாரு. கடைசியா ஒரு வழியா சிஎமோட வாரிசு அடுத்த வாரிசு நம்ம ஹீரோ தான் சொல்லி வந்துரும். அதே நேரத்துல தமிழ்நாட்டுல ரிபப்ளிக் ஆட்சி இல்லைன்னு வந்துரும். அப்புறம் தான் காட்டுவாங்க ரிபப்ளிக் ஆரம்பிச்சது யாருன்னு சொன்னாருக்கே, அங்க ஒரு ரோபோட் இருக்கும். அப்படியே அந்த படமும் முடிஞ்சிடும். ஆக்சுவலா நான் சும்மா கொஞ்சோன்னு கதை தான் சொல்லியிருக்கேன். படம் வந்து செம்ம சூப்பரா, செம்ம விஎஃப்எக்ஸ்ல எதுவுமே தெரியாம சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஒரு ஆக்ஷன் மூவி லவர்னு சொன்னாருக்கே, கண்டிப்பா மறக்காம தியேட்டருங்கள்ல போய் படம் பாருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஆனா நான் சொன்ன மாதிரி மறக்காம இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பாய் பாய் காய்ஸ்.